இப்போ எந்த மாதிரி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டிசிஷன் எடுக்கலாம், இது வந்து பெஸ்ட்டான ஸ்டாக்கு இந்த டைமில் வாங்குறதுக்கு ஓவர் வேல்யூடா இல்லை அப்படின்னு? ரைட். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் எப்படி நல்ல கம்பெனியா இல்லையாங்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஏர்னிங்ஸு இந்த குவார்ட்டர்லையும் சரி நெக்ஸ்ட் த பாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்லையும் எப்படி இருக்குது, இந்த ரிசல்ட்ஸை வச்சுட்டு அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் பார்த்துருங்க. அப்புறம் இந்த கம்பெனிக்கு ஏதாவது மோட் அது மாதிரி இருக்கா, சரி அதுவும் ஒரு எசென்ஷியல் திங். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்க்குலாம் மோட் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இந்தியா எடுத்துக்கோங்க, என்டிபிசி எடுத்துக்கோங்க, இவங்களுக்குலாம் அந்த பவர் கிரிட் கார்பரேஷன் இவங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் காம்படிஷனே கிடையவே கிடையாது. இவங்க தான் டாமினன்ட் பிளேயர் இந்த செக்ஷனில். இவங்க வந்து இவங்களை வந்து பீட் பண்ண யாராவது வரணும் அப்படின்னா இட் வில் டேக் another 20 years even to reach to their level. ஸோ அதனால் இந்த மாதிரி மோட் இருக்கான்னு பாருங்கள். பார்த்தோம்னா அதில் வந்து அதுவும் ஒரு இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. செகண்ட் இது. அப்புறம் த கேஷ் ஃப்ளோ ஆஃப் தீஸ் கம்பெனிஸ், இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது. ஏன்னா இது ஆல்வேஸ் நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம், இது உங்களுடைய மெட்ரிக், ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கு எப்பொழுதும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அனதர் ஃபேக்டர் வந்து இப்போ வந்து டெஃபினட்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது. இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் வந்து இல்லாட்ட சம் ஆஃப்டர் ஜூன் ஆர் ஆகஸ்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெப்போ ரேட்டு குறைய போகுது. இப்போ வந்து இந்த ரெப்போ ரேட்டு குறைஞ்சோன்னே இந்த கம்பெனிலாம் என்ன வாட் கைண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்கம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது வாட் கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து 7% இஸ் அ நார்மல் ரேட்டு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த பேங்க்ஸ்லாம் கொடுக்குறது. அப்போ இந்த 7%க்கு மேலே எந்த கம்பெனி வந்து கேன் கிவ் அஸ் ரிட்டர்ன் இன் another 1 year டைம் அப்படின்ட்டு, ஹையர் த பெட்டர். இப்போ வந்து another 2% தான் கொடுக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒர்க்ஸ் ஆன் ஃபார்வர்ட் லுக்கிங் பேசிஸில். இந்த கம்பெனிலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி தான். பட் ஆனால் இந்த 7%க்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகுது ரிட்டர்ன் எனக்கு நெக்ஸ்ட் 1 இயரில் அப்படின்னு பாருங்கள். வந்து பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரெக்கார்டு அண்ட் தர் ஃபியூச்சர் கோல்ஸ் அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணோம். இப்போ சப்போஸ் இட் கிவ்ஸ் அபவுட் சே 6%, 7% மோர் தென் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்போது டெஃபினட்டாக இந்த கம்பெனிலாம் ஒர்த் வைல்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4-5 ரீசன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏர்னிங் எப்படி இருக்குது, தென் த மோட் பார்ட் ஆஃப் இட் எப்படி இருக்குது, இருக்கா இல்லையா, அப்புறம் அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ, அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, தட் இஸ் பேசிக்லி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பற்றி தான் நான் பேசுகிறேன் நான். தென் வந்து இவங்களை வந்து ஃபார்வர்ட் லுக்கிங்கில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் தே வில் கிவ் மோர் தென் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரிவேலிங் இன் த கண்ட்ரி. அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணோம். இதில் நாள்லேயும் க்ரீன் டிக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7% கிட்ட டெஃபினட்டாக அனதர் அடிஷ்னல் 7% எனக்கு கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே அப்படின்னா தென் வந்து இதெல்லாம் குட் கம்பெனின்னு சொல்லி நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ லோ லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து வாங்குற ட்ரை பண்ணலாம். ஓகே சார்.